பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் ஆசீர்வாதத்தை பற்றி தியானிக்கப் போகின்றோம். வசனம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 1 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபம். பரலோக பிதாவே, உன்னதங்களில் உரிய சகல ஆசீர்வாதத்தாலும் எங்களை நீ ஆசீர்வதித்த தேவக்கா நன்றியப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள அதை நீர் பேசுமப்பா. உமது வார்த்தைகளால் எங்களை விளங்க வையுமப்பா. அது எங்கள் இதயத்தில் பதியட்டுமப்பா. நாங்கள் எல்லோரும் உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக மாற கிருபை பாராட்டும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆசீர்வாதம் என்றால் என்னங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சு கொள்ள போகின்றோம். பொதுவாக நம்ம ஆசீர்வாதம் எதை நம்புகிறோம்னா, ஆசீர்வாதம் ஆளுக்கு ஆள் வேறுபட்டு இருக்குது. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிக லாபம் ஆசீர்வாதமாக படுது. 100%, 200% லாபமாக ஆசீர்வாதமாக அவங்க சம்பாத்தியம் பண்ண ஆசைப்படுறாங்க. வேலை இல்லை, படிச்சுட்டான், கல்யாணம் ஆகலை, வேலை இருந்தால் தான் கல்யாணம் ஆகும். அப்படி சூழ்நிலையில் பிள்ளைங்க வேலைக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை ஒரு ஆசீர்வாதமாக படுது. கல்யாணம் முடிஞ்சாச்சு, குழந்தை இல்லை, எல்லோரும் கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியலை. ஆஸ்பத்திரிக்கு, ஜெபத்துக்கு, காணிக்க, அங்கே இங்கேன்னு ஓடிட்டு அலைவாங்க. அவங்களுக்கு குழந்தை ஒரு ஆசீர்வாதம். அப்பாவோ பையனோ குடிப்பாங்க. குடியினால் வீட்டிலே வறுமை, ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, அவமானம், நிந்தை. அதிலிருந்து விடுபடுறது, குடிப்பழக்கத்திலேருந்து விடுபடுறது, குடிக்காமல் இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல தான் நோயிலிருந்து சுகம், வீடு வாசல், இப்படி நம்மளுக்கு நமது அப்போதைய தேவை ஆசீர்வாதமாக மாறுகிறது. தேவை முடிந்தது என்றால், நமது தேவை முடிந்தது என்றால் நமது பேரன் பேத்திகளுக்கு தேவையை ஆரம்பித்து விட்றோம். தேவன்கிட்ட என் பேரனுக்கு அதை கொடுக்கும், பேத்திக்கு இதை கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம பொதுவாக ஆசீர்வாதங்கிறது எப்படி இருக்குன்னா, பசிக்கும்போது சாப்பாடு ஆசீர்வாதம், தாகம் எடுக்கும்போது தண்ணீர் ஆசீர்வாதமாக இருக்குது. இஸ்ரேல் மக்களுக்கு இப்படி தான் ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. அவங்க தண்ணி இல்லைன்னு, தண்ணி பெரிய தண்ணி இருந்தால் தான் நாங்கள் இது பண்ண முடியும்னு சண்டை போட்டு வச்சு இது பண்ணாங்க. சாப்பாடுக்கு சண்டை போட்டாங்க, இறைச்சிக்கு சண்டை போட்டாங்க. இதுதான் ஆசீர்வாதமாக தெரிஞ்சுது அவங்களுக்கு. அவங்க உண்மையான ஆசீர்வாதமான கானானை இழந்து போனாங்க. நம்மளும் அப்படி அன்றாட தேவைகள் ஆசீர்வாதம்னு நினச்சி நம்ம உன்னத ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த நேரத்தை, இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்துட்ருக்காரு. வாசிக்க கேட்ட வசனம் சொல்லுது, உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்ம ஆசீர்வதித்து இருக்கிறார். முடிஞ்சது, பாஸ்டன்ஸு ஆசீர்வதிச்சிட்டார் நம்மளை அவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. அற்ப ஆசீர்வாதத்தால் அல்ல, அழிகிற பூமிக்கு உரிய ஆசீர்வாதத்தால் அல்ல, ஆனால் அழிகிற பூமிக்கு உரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கே நாம் பாடுபட்டுருக்கோம், போராடிட்டுருக்கோம், வியர்வை சிந்திகிட்ருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம், கண் விழித்து போராடிட்டுருக்கோம். உடல் பலகீனமாக நோய் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம காசு பணத்தை சம்பாத்தியம் பண்ணிடணும் அப்படின்னு போராடிட்டுருக்கோம். தேவைப்பட்டால் பொய் சொல்கிறோம், துரோகம் பண்ணுறோம், களவு கூட பண்ணி எவ்வளவு செல்வத்தை சேர்க்க முடியுமோன்னு சொல்லி சேர்க்க பிரயாசப்பட்டுருக்கோம். ஆனால் ஒன்று, நம்ம போகும்போது செல்வம் இது கூட வராது. நம்ம வச்சுட்டு போனாலும் நம்ம சந்ததி அதை பாதுகாப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேர்வை சிந்தாமல் அவங்களுக்கு வந்த சொத்து அது, அவங்களுக்கு வந்த செல்வம் அது. அதனால் அதனுடைய மதிப்பு மரியாதை அவங்களுக்கு தெரியாது, அவங்க அழிச்சிடலாம் அவங்களுக்கு. இப்படியாக நித்தியத்துக்கு, உன்னதத்திற்கு என்று எதுவும் பயன்படாத, எடுத்து செல்ல முடியாத காரியத்துக்காக
நம்ம வாழ்க்கையே செலவு பண்ணிகிட்ருக்கோம், எல்லா நேரத்தையும் செலவு பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று அதில் என்ன இருக்குன்னா, செய்த பாவ காரியங்கள் சந்ததிக்கு சாபமாக வர முடிஞ்சிருது. செய்த பாவ காரியங்களுக்காக நம்ம நரகத்துக்கு கூட போக வேண்டியிருக்குது. இப்படியாக நாம் நரகத்துக்கு போகவே உழைக்கிறோம், முயற்சி செய்கிறோம் என்றால் நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள். நம்ம ஞானமே இல்லாமல் செயல்படுறோம், தவறானதை செய்ய பிரயாசப்பட்டுருக்கோம். சாத்தான் நம்மளை இந்த உலக மகிமையெல்லாம் காட்டி இதுதான் ஆசீர்வாதம்னு சொல்லி அது பின்னால் ஓட வைக்கிறான். நம்ம நரகத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். இயேசுக்கிட்டே தான் சொன்னான், மழை வேலை நிப்பாட்டி இயேசுகிட்ட தான் சொன்னான், இந்த உலகத்தை பாரு, இந்த மகிமை புராணம் என்கிட்ட இருக்குது, நான் உன்ட்ட தரேன் அப்படின்னு என் காலில் விழுந்து வணங்கிக்கோன்னா. இயேசு அதில் ஜெயித்தார், நம்மளும் அதில் ஜெயிக்கணும். அதுக்காக தான் தேவன் பேசிகிட்டு இருக்கார் நம்மகிட்ட. இப்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்திருக்கிறேன்னு சொல்லுது. இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னங்கிறத பார்க்க போகின்றோம். நாம் நித்தியமாக தேவனுடன் வாழப்போகிற வாழ்க்கைக்கு அவசியமான தேவையான ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு, நம்ம எல்லோரும் நித்தியமாக தேவனோட வாழ்வோன்னு சொல்லி நம்ம எல்லோரும் நம்புகிறோமா, விசுவாசிக்கிறோமா? அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கிறோமா? அப்படி வாழ்கிற வாழ்க்கை இருக்குது, நம்ம வாழணும்னு நம்ம ஆசைப்பட்டாதான் நம்ம அவர் கட்டளைப்படி நடக்க முடியும். அதுதான் கிறிஸ்தவம். நம்ம தேவன் அதை தான் விரும்புகிறார் நம்மகிட்ட. வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்களா, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிந்து கொண்டாராம். அவர் அனாதி தேவனாக இருக்கும்போது நம்ம தேவன் எப்படிப்பட்டவன்னு பார்த்தீங்களா? வானம், பூமி, மலை, நதி, பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டார். இந்த ஊரில் இந்த ஆள் பிறப்பார், இந்த ஆள் இத்தனை வயசு வரைக்கும் இருப்பார், இந்த ஆள் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறத தேவன் அப்போவே முன்குறித்துட்டாராம். உலக தோற்றத்துக்கு முன்னேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன்னா நம்ம அது தெரியாமல் அது இல்லையே இது இல்லையே, தேவனை பார்க்குறாரா பார்க்கலையான்னு தெரியலையே, வேதனை இருக்குமே கஷ்டம் இருக்குமே நம்ம தேவனை நோக்கி புலம்பிகிட்டு இருக்கோம். அவர் கைவிட மாட்டார், நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கை நம்மளுக்கு இல்லாமல் நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம். நம்ம தேவன் நம்மளை 1வது வயசில் இருந்து நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உள்ள காரியங்கள் பூரா கண்ணு முன்னாடி இருக்கும். அதான முன்குறிச்சிருக்காரு அவர். நம்மளுக்கு தான் நாளைக்கு நல்ல காரியம் தெரியாது. தேவனுக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் அவர் பார்த்துட்ருப்பார். அடுத்து நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எதுக்குன்னா அவர் மேலே அன்பு வைக்க, அவர் மேலே குற்றமில்லாத பரிசுத்தமான அன்பு வைக்க. பிள்ளைங்க நம்மளுக்கு எதுக்கு வேணும்? நம்மளுடைய சண்டை போடவா, நம்மகிட்ட நம்ம சொத்தை அனுபவிக்கவா? நம்ம மேலே அன்பு செலுத்த. தேவனும் அதே மாதிரி தான் நம்மளை தெரிந்திருக்கிறாரு. என் மேலே அன்பு செலுத்தணும்பா, உன் அன்பு எனக்கு வேணும்பா, உன் அன்பு குற்றமற்ற அன்பாக இருக்கணும், பரிசுத்தமான அன்பாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாராம் அவர். அதுக்கு தான் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறாராம். அடுத்த வசனம் சொல்லுது, நம்ம மேலே ஏன் இவ்வளோ அக்கறை காட்டுறாருன்னா, அவருடைய கிருபையினால் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். அவர் கிருபையினால் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த கிருபையில் உள்ள மகிமையை புறஜாதி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம படைச்சிருக்கிறார். அவருடைய மகிமையை புறஜாதி மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா யார் மூலம் தெரியப்படுத்துவார்? நம்ம மூலமாக தெரியப்படுத்துவார். ஸோ அதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காராம், நம்மளை முன்குறிச்சிருக்கிறாராம். உலக தோற்றத்துக்கு முன்னாடி புறஜாதி மக்கள் அவருடைய கிருபையாக நம்மளுக்கு செய்த வெற்றிகளை, நம்மளுக்கு செய்த செழிப்பான காரியங்களை அவங்க கண்டு நம்ம தேவனை அடையாளப்படுத்தி கொள்ள, நம்ம தேவனை அறிந்து கொள்ள நம்ம பயன்படணுமா? அதுக்கு தான் முன்குறித்திருக்காராம் அவர். அடுத்து எபேசியர் 1:6 வாசிக்க கேட்போம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரன் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார்.
அவருடைய மகனாக மகளாக ஆக்குறார் நம்மளை. நம்ம அவருடைய பிள்ளையை ஆகிவிட்டோம் என்று நம்ம நம்புகிறோமா? அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கா? வேதம் சொல்லுது சுவீகார புத்திரன் ஆகிட்டேன்னு சொல்லுது. நம்ம நம்புகிறோமா? நம்ம நடத்தையில் அவரை போல் நம்ம நடந்தோம்னா நம்ம அவருடைய சுவீகார புத்திரன். நம்ம வாழ்க்கை முறை அதை காட்டணும். இயேசுனுடைய பிள்ளைங்கிறத இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நம்ம வாழ்ந்து காட்டினோம்னா நம்ம அவருடைய புத்திரன்னு அர்த்தம். அவர் தான் நம்ம தேவன்னு அர்த்தம். நம்ம தேவன் எப்படி படைச்சிருக்காரு பாருங்கள். தேவன்னா அவருக்கு விசுவாசிகள் இருப்பாங்க, அடுத்த ஸ்டேஜ் சீசனாக இருப்பாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஊழியக்காரனாக இருப்பாங்க, அதையும் தாண்டினா அப்போஸ்தலனாக இருப்பாங்க. ஆனால் நம்ம தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? அவருடைய புத்திரனாக்குறாரு. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய மகன் நம்ம. ஆனால் நம்ம எதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம்? ஒரு 5 சென்ட் கிடச்சிடாதா அந்த ஏரியாவில், ஒரு 10 சென்ட் கிடச்சிடாதா அந்த ஏரியாவில் அப்படின்னு நம்ம பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்று நினைக்க மாட்டோம். நம்ம அப்பா அந்த உலகத்துக்கு ஓனர். நமது கடமை உலகத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ, பரிசுத்தமாக வாழ உதவி செய்யணும். இப்படி செய்ய தான் நம்மளை அவர் சுவீகார புத்திரனாக முன்குறித்திருக்கிறார். இது ஆசீர்வாதம். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதுதான் உச்சபட்ச ஆசீர்வாதம். ஆஸ்தியை கொடுத்தவர், அந்தஸ்தை கொடுத்தவர் இப்போது நம்மளுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுக்காரு, பாவ மன்னிப்பை கொடுக்காரு. அது எப்படி கொடுக்காரு பாருங்க. அவர் இரத்தத்தால் கொடுக்காரு, அவர் உயிரை கொடுக்காரு. நம்ம சுவீகார புத்திரனாக மாற நம்ம பாவத்தை எல்லாம் இரத்தத்தால் கழுவுறதுக்கு தான் உயிரை கொடுக்குறாரு அவர். நாமும் இயேசுவை போல பிறர் பாவம் செய்யாமல் வாழ, பாவத்திலிருந்து விடுபட நமது வாழ்க்கை ஒரு தீபமாக, ஒரு வெளிச்சமாக இருந்தால் நாம் அவருக்கு சுவீகார புத்திரனாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். இப்படி வாழும் வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு வேதம் சொல்லுது. இதுக்காக தான் முன்குறிச்சிருக்காருன்னு வேதம் சொல்லுது. இந்த வாழ்க்கை வாழ தான் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிச்சிருக்காருன்னு வேதம் சொல்லுது. ஆகவே நான் இனிமேல் தேவனை, இயேசுவை அப்பத்தை தருகிற தெய்வம் மட்டும் பார்க்காம இரத்தம் கொடுத்தவராக, மீட்பை கொடுத்தவராக, சுவீகார புத்திரனாக நம்மளை மாற்றினவராக, உன்னத ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை ரட்சித்தவராக பார்ப்போமோ. அடுத்து ஆசீர்வாதத்தில் அடுத்த ஒரு முக்கியமான பகுதி சமாதானம். சமாதானமான வாழ்க்கை தான் மிக மிக முக்கியமானது. ஆசீர்வாதமாக இருக்குங்கிறது அடையாளமே சமாதானமான வாழ்க்கை தான். அந்த ஆசீர்வாதத்தை ருசி பார்க்குறது, உணர்வதெல்லாம் எங்கே? சமாதானத்தில் தான். ஏன்னா சாலமோனுக்கு எங்கும் சமாதானம்னு சொல்லி வேதம் சொல்லுது. பொதுவாக நம்மளுக்கு நம்ம சமாதானமாக வாழ எல்லா வசதியும் நம்மகிட்ட இருக்கும். வீடு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, பேரம்பத்தி இருப்பாங்க. மகிழ்ச்சியாக சமாதானமாக வாழலாம். ஆனால் நம்ம வாழ மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டுக்காரனை பார்ப்போம், அவன் இப்படி கார் வச்சுருக்கானே. அடுத்த வீட்டுக்காரனை பார்ப்போம், அவன் இந்த பதவியில் இருக்கானே. அவன் இன்னொருத்தனை பார்ப்போம், அவன் இவ்வளோ சொத்து வச்சுருக்கானேன்னு சொல்லி பார்த்து அவன் மேலே பொறாமைப்பட்டு நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம், சமாதானத்தை இழந்துருவோம். இதை தான் வேதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கு. இப்படிலாம் சமாதானத்தை இழக்காத, சமாதானத்தை பெறுறதுக்கு என்ன வழிங்கிறத வேதம் நம்ம சொல்லி கொடுக்குது. நம்ம கேட்போமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஒன்றும் கவலைப்படாதுங்கிறது வேதம். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், சோஸ்திரத்தோட ஜெபத்தில் என்கிட்ட தெரியப்படுத்து. உன் பிரச்சனையை போகிறான், என்ன கஷ்டத்தை போகிறான், கண்ணீராக போகிறான், அவருக்கு தெரியப்படுத்தணுமா? சோஸ்திரத்தோடனா கண்டிப்பாக தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். விசுவாசத்தோட, கவலைப்படாமல் தேவ சமாதானம் தந்துடுவாராம். இதயத்தில், சிந்தையில் தந்துடுவாராம். அதை சமாதானம்
ஏன் இல்லாமல் போகுது? கவலைப்படுவதால். கவலை நம்ம ஏன் படுறோம்? தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல். இவங்க பாருங்களேன், சிஎம் ரோட்டில் வராருன்னா அவருக்கு முன்னாடி காரு, பின்னாடி பாதுகாப்பு, அந்த ரோட்டில் யாருமே போக மாட்டாங்க. அவர் கண்டிப்பாக அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. அவருக்கு சிஎம் வர காரில் ஆக்சிடென்ட் நடக்காது. நான் அவ்வளோ பாதுகாப்பாக போகிறாரு. அவர் ஆக்சிடெண்ட்டை பற்றி இப்போ அவர் கவலைப்பட மாட்டார். அதே போல் நமது தேவன் நம்ம நம்பணும். நம்ம தேவன் நம்ம சொல்லிட்டோம்னா, நம்ம தேவன்கிட்ட கவலைப்படாமல் நம்ம தெரியப்படுத்திட்டோம், சோசரத்தோடு தெரியப்படுத்திட்டோம்னா அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். அவர் தேவனாக நம்மனா நம்ம விசுவாசிப்போம். அவர் எல்லாம் செஞ்சிருவார், நம்ம ஜெயிச்சிருவோம் என்ற உணர்வு நம்மகிட்ட இருக்கும். அவர் தேவனாக இருந்தால், தேவனாக நம்ம நினச்சோம்னா நம்ம அவர் தேவனாக நினைக்கணும். நம்ம அடுத்து நம்முடைய பாவ உணர்வு, குற்ற உணர்வு. நம்ம செய்கிற பாவத்துக்கு தான் இந்த கஷ்டம் வந்திருக்கு, நம்ம செய்கிற அயோக்கியத்தனத்துக்கு தான் நம்ம இந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோம், நம்ம செஞ்ச பாவமே திருப்பி நம்ம குடும்பத்தில் ரிட்டர்ன் ஆகுது பார்த்தீங்களா. அதனால் நம்மளுடைய பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லது, குற்றத்தை உணர்றது நல்லது. உடனே பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். அவர் இரத்தத்தால் பாவத்தை கழுவணும், அவருடைய ஜெபம் பண்ணணும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தை பூசி பாவத்தை கழுவணும். நம்ம பாவத்திலேருந்து விடுபடுறோம்னா என்ன அர்த்தம்? அந்த பாவத்தை திருப்பி செய்யக்கூடாது. அந்த பாவத்தை திருப்பி செய்யாமல் அந்த பாவத்தில் விடுபட்டுட்டோம்னா தேவன் நம்மளுக்கு ரட்சித்திருவார். தேவன் நம்மளை கவலையை மாற்றிடுவார். நம்ம சமாதானமாக இருக்கலாம். நினிவே மக்கள் என்ன பண்ணாங்க? தேவன் சொன்ன உடனே ரெட்டு உடுத்தி சாம்பலில் இருந்து உபவாசம் இருந்தாங்க. தேவன் மனம் மாறலை. வாழ்க்கையை பார்த்தாரு. எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்கப்பா, நீங்கள் ஜெபம் பண்ணுறது நல்லா தான் இருக்குது, நல்ல உருக்கமாக ஜெபம் பண்ணுறீங்க, அதிலெல்லாம் உனக்கு ஒன்றும் குரல், நீ எப்படி வாழ்கிறன்னு நான் பார்க்குறேன், நீ உன் வாழ்க்கையை நான் பார்க்குறேன்னு சொல்லி பொறுத்து இருந்து அவன் வாழ்க்கையில் அவன் பண்ணுற ஜெபத்தை அவன் கடைப்பிடிக்கானா, நம்ம கட்டளைப்படி நடக்கிறானான்னு பார்த்து தான் நினிவே மக்களுக்குடைய துன்பத்தை அவர் நீக்கினார்னு வேதம் சொல்லுது. அதே போல தான் நம்மளை தேவன் பார்ப்பார். நம்ம பாவத்திலிருந்து விடுபட்டுட்டோமா, அந்த பாவத்தை இதயத்தில் கூட சிந்திக்காமல் இருக்கிறோமான்னு பார்ப்பார். அவர் பார்த்து உண்மையிலே பாவத்தை விட்டுட்டோம்னா நம்ம மன்னிச்சிடுவார். பிறகு நமது பிரச்சனையெல்லாம் தேவன்கிட்ட சொல்லிட்டோன்னு வச்சுடுங்க, நம்ம சமாதானத்தை பெற்றலாம். கவலையை விட்டுட்டு பிரச்சனையை பூரா தேவன்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம சமாதானத்தை பெற்றலாம். அதுதான் வேதம் சொல்லுது, கவலைப்படாத, நமது தேவன் எல்லாத்தையும் சரி செய்து விடுவார். ஆனால் நாம் அவர் மேல் பரிசுத்தமான குற்றமில்லாத அன்பு வைக்கணும். அவர் நமக்காக எதையும் செய்வார். சீரிய இராணுவத்துக்கு ஒரு தூதனை அனுப்பி 1,80,000 பேரை கொண்டு அந்த இராணுவத்தை தோக்கடித்து யூத நாட்டை காப்பாற்றினார் தேவன். அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்வார் அவர். ஆனால் நம்ம ஒரு காரியமான நம்ம அந்த யூத ராஜா இருந்தாலும் எசேக்கியா மாதிரி நம்ம இருக்கணும். எசேக்கியா என்ன செஞ்சான்? சிலைகளை தகர்த்தான், மேடைகளை அகற்றினான், விக்கிரக தோப்புகளை வெட்டினான். அவன் ராஜாவை இருந்தனால ராஜாக்குரிய போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவனுக்குள்ள காரியங்களை செய்கிறான். நம்ம கடமை என்ன? நம்ம தாய் தகப்பனாக இருக்கிறோமே, வீட்டில் குடும்பம் நடத்துகிறோமா, நம்ம பிள்ளைகளுக்கு இயேசு பற்றி சொல்கிறோமா, நம்ம தொழில் வேலையில் இயேசு வெளிப்படுறாரா? புறஜாதி மக்கள் கிறிஸ்தவன் இவன் சரியான லாபம் வச்சு தான் வைப்பான், அநியாயம்லாம் வாங்க மாட்டான்னு அவங்க சொல்கிறாங்களா? ஒரு மாணவன் இருக்கான், அந்த மாணவன் கிளாஸில் டீச்சர்கிட்ட கீழ்ப்படிதலாக உள்ள பையனா, அவன் மற்ற பையங்கக்கிட்ட அன்பாக பேசி பழகி இருந்தால் அவன் தேவனை வெளிப்படுத்துகிறதா அர்த்தம். அப்படி நம்ம பிள்ளைங்க பண்ணுறாங்களா? நம்ம பிள்ளைகளை அப்படி உற்சாகப்படுத்துகிறோமா? நம்ம கடமை. எசேக்கியா ராஜாவாக இருந்தான், அவன் ராஜாக்குள்ளே கடமையே செஞ்சான், தேவனுக்குள்ளே கடமையை செஞ்சான். நம்ம குடும்ப தலைவனாக இருக்கிறோம். இயேசுவை பற்றி சொல்லி குடும்பத்தை இயேசுக்குள் வழிநடத்தணும். உண்மையும் உத்தமமான சந்ததியை இந்த உலகத்தில் ஏற்படுத்துறது நம்ம கடமை. அடுத்து சோஸ்திரத்தோடு விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லுது வேதம். சோஸ்திரம் எப்போது வரும்? விசுவாசம் இருந்தால். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார். இந்த விசுவாசம் இருந்தால் சோஸ்திரம் வரும். அவர் கட்டளைப்படி நடக்கணும்.
வெறும் விசுவாசத்தை வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது. நம்ம அவர் மேலே நம்பிக்கை வராது. நம்மளுக்கு கட்டளைப்படி நடக்கணும். அவர் கட்டளைப்படி நடந்தால் தான் நம்ம இந்த ஜெபத்தை பண்ண முடியும், இந்த காரியங்களை பண்ண முடியும். இந்த காரியமான ஸ்தோத்திரத்தோடே விண்ணப்பத்தில் அவரிடம் குறைகளெல்லாம் சொல்ல முடியும். அவர் கட்டளைப்படி நடக்கிறது ரொம்ப முக்கியம். தேவ சமாதானம் நமக்கு வரும். இதயத்தில் சிந்தனைகள்லாம் சமாதானமாக இருந்து நம்ம புத்தி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ருசி பார்க்கலாம். இந்த வசனத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அது என்னென்ன, சமாதானம் வரும்னு சொல்கிறாரு, ஆனால் கஷ்டம் பிரச்சனை சூழல் மாறுன்னு தேவன் சொல்லவே இல்லை. என்கிட்ட கவலைப்படாத, என்கிட்ட சொல்லு, சமாதானம் வரும். நம்ம சமாதானம் ஏன் இப்போ வரலை? பிரச்சனை, கடன், சூழல், கஷ்டம், கண்ணீர், இதனால தானே சமாதானம் இல்லை. தேவன் அது மாறுன்னு சொல்லவே இல்லை. நீ என்கிட்ட சொல்லிடு, உனக்கு சமாதானம் வருங்கிறாரு. பார்த்தீங்களா? பிரச்சனைகள் தான் வாழ்க்கை. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் பிரச்சனையே இருக்காத, ஒரே சமாதானங்கிறது இல்லை. பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணும் சாத்தான் நம்மிடம் தோற்று போவான். அவனால் நம்மை கவலைப்பட வைக்க முடியாமல் போய்விடும். நாம் கவலைப்பட்டால்தான் தப்பும் தவறுமாக செய்து பிரச்சனையை மேலும் மேலும் அதிகமாகி அதற்குள் மூழ்கி விடுவோம். தேவ விசுவாசம் இருந்து தேவ பலன் நம்மகிட்ட இருந்தால் நம்ம சிந்தையை காத்து கொள்வோம். அப்போது நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்ம கவலைப்படாமல் இருந்தோம்னா நிதானமாக செயல்படுவோம். நிதானமாக செயல்பட்டு யோசித்து தவறுகளை திருத்தி எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைப்போம். தேவ பலத்துடன் சமாதானமாக வாழ்வோம். இதுதான் ஆசீர்வாதம். இதை கொடுக்க தேவனால் மட்டுமே முடியும். தேவ கடமையும் கற்பனையையும் கட்டளையையும் கற்பனையையும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இதைத்தான் தேவன் சோதித்து கொள்ளுங்கிறாரு, எடுத்துக்கொள்ளுங்கிறாரு, தந்து விட்டேன்கிறாரு. இதை தான் அடுத்த ஆசீர்வாதம் ஞானம். வசனம் வாசி கேட்போம். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனிடத்தில் கேட்கணும். இது தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஞானத்தை. வேறு யாரும் ஞானத்தை கொடுக்க முடியாது. பள்ளிக்கூடமோ காலேஜோ எதுவுமே ஞானத்தை கொடுக்க முடியாது. காசை வச்சு இங்கிலாண்டில் கூட படிக்க வைக்கலாம், எங்கே வேணாலும் படிக்க வைக்கலாம், ஞானம் கிடைக்காது. ஞானம் இயேசுகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு வழங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் ஸ்டேட் லெவலில் 2வது ஆஃபீஸர், அடிஷனல் டிஜிபியாக இருந்தவர். இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஏன்னா பெண்கள் வசிதல் தவறாக நடந்ததுக்காக. அவர் ஒய்ஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருடைய மாமியார் எம்எல்ஏ. பெரிய குடும்பம், பெரிய படிப்பு, பெரிய பதவி. ஆனால் ஜெயிலில் இருக்கிறார். எது இல்லை? ஞானம் இல்லை. கல்வி வேறு, ஞானம் வேறு. உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. முதல்ல சயின்ஸு மேக்ஸு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது 2வது. முதல்ல உண்மையும் உத்தமத்தையும் சொல்லிக் கொடுங்க. வேதத்தை வாசிக்க வைங்க, வேதத்தை மனப்பாடம் பண்ண வைங்க. இயேசு அறிமுகப்படுத்துங்க அவனுக்கு. இயேசு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுங்க அவனுக்கு. ஒரு சமயம் கல்வி காப்பாற்றாமல் போயிடலாம், ஆனால் அவனுடைய உண்மை உத்தமம் அவனை காப்பாற்றிடும், அவனை பெரிய ஆளாக்கிறோம். இவர் இந்த ஐஏஎஸ் படிக்கணும் அவசியமே இல்லை. ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஐஏஎஸ் படிக்கணுமா? ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கொத்த வேலைக்கு கையால் போகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். யார்கிட்ட அதிகம் பேச மாட்டார், தினம் வேலைக்கு போய்ட்டு வருவார். அவர் 2 கல்யாணத்தை ஜேன்னு முடித்து நல்ல வீடு கட்டி நல்லா வாழ்கிறார். அவர் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோட உயர்ந்தவர். அவர் எந்த பிரச்சனையும் யாருக்கும் பண்ணாமல் அவர் வேலை செஞ்சுட்டு வாழ்கிறாரு, உண்மை உத்தமமாக இருக்கிறாரு. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நம்ம காசு பணத்துக்கு மேலே உள்ள ஆசையினால் நம்ம பிள்ளை ரொம்ப படிச்சுனா பெரிய காசு, பெரிய சம்பளம் வாங்கிடுவான், ரொம்ப பெரிய வேலைக்கு போயிடுவான், காசு வந்துடும் சொல்லியே பிள்ளைகளை நம்ம தேவனை விட்டு பிரிச்சிடுறோம். ஞானம் தேவனிடம் மட்டும்தான் கிடைக்கும். ஞானம்தான் இந்த வாழ்க்கையை சமாதானமாக வாழ வைக்கும். ஞானம்தான் உன்னத ஆசீர்வாதத்துக்குள் வழி நடத்தும். ஞானம்தான் ஜெயிலுக்கு போகாமல் தடுக்கும்.
அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு. அடுத்து நம்ம வாழ்க்கை உதாரணத்தை பார்த்து முடிச்சிட போகிறோம். முதலாவது சாலமோன் பற்றி பார்க்க போகிறோம். சாலமோன் தாவீதுடைய மகன். தாவீதுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்படுறான். அவன் தேவன்கிட்ட என்ன ஆசீர்வாதத்தை கேட்டான்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது அவன் தேவன்கிட்ட அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு நாணமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். தாவீது சாலமோனை சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டார். ராஜா உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சு அடுத்த செகண்டு சாலமோன் யோசிக்கிறான், இந்த ராஜ வேலையை செய்யணும் மாட்டான். நம்ம இந்த ராஜ வேலை இவ்வளோ மக்கள் இருக்காங்களே, இவ்வளோ நியாயம் விசாரிக்கணுமே, யார் குற்றவாளி நிரபராதின்னு சொல்லணுமே, யார் தப்பு பண்ணால் யார் தப்பு பண்ண நான் சொல்லணுமே, அந்த அறிவு எனக்கு வேணுமே. ராஜாவுடைய வேலையை செய்ய அவன் ஞானத்தை கேட்டான். தேவன்கிட்ட ராஜாவுடைய வேலையை செய்ய அவன் ராஜா, அவன் வேலையை செய்கிறதுக்கு அவன் அறிவு கேட்டான். தேவன்கிட்ட ஞானம் கேட்டான். இது தேவனுக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. அவன் வேலை செய்கிறதுக்கு கேட்குறான். அவன் ராஜா, அவன் தாவீதுகிட்டே கேட்டுக்கலாம். தாவீது தான் அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீது அவன் உழைச்சி, அவன் தேவனுடைய பலத்தால் அவன் உழைச்சி போராடி வந்தவன். அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் தாவீதுகிட்ட கேட்கல, தேவன்கிட்ட கேட்டான். சாலமோன் தாவீது செல்வ சீமானவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவன் தேவன்கிட்ட தான் கேட்டான். தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் தேவன் எல்லாத்தையும் கூட கொடுத்தார். அவனுக்கு செல்வத்தை கொடுத்தார், அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், நீடிய வாழ்வை கொடுத்தார், சத்துருக்கள்கிட்ட இருந்து அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் சத்துருக்கள்கிட்ட பிராணனை கொடுத்தார். அவன் இப்படி கூட கேட்டிருக்கலாம். அவன் கேட்குறதா இருந்தா, ஒரு சோம்பேறியாக இருந்தா அவன் என்ன கேட்டிருக்கலாம், தேவனே எதிரி யாரும் வராமல் பார்த்துக்கிடும், என் ஐஸ்வர்யம் குறைஞ்சிடக்கூடாது, ஐஸ்வர்யத்தை கூட்டிக்கிடும், நான் சட்னி இறந்துடக்கூடாது, நான் ரொம்ப நாளாக ராஜா பதவியில் இருக்கேன்னு, என் ராஜா பதவி எனக்கு உயிரக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பேறித்தனமாக அவன் விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம். சும்மா கண்மு நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு தேவன்கிட்ட ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். அவன் அப்படி பண்ணலாமன். உழைக்கிறதுக்கு ஆசைப்பட்டான், வேர்வை சிந்து ஆசைப்பட்டான். அவன் வேலை செய்ய ஆசைப்பட்டான். அதனால தான் தேவன் உடனே அவனை அங்கீகரித்தார். அது மட்டும் இல்லை, ஐஸ்வர்யத்தை, கனத்தை, எதிரிகளே இல்லாத சமாதானத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு தேவன் இதே மாதிரி தான் அவன் நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்துட்டார். அவன் கேட்டது எல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லை, கேட்காததையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்துட்டார். அதனால் நம்ம தேவனுடைய கேட்குறது நம்ம உழைக்க கேட்கணும். அவர் நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கூட கொடுப்பார். அடுத்து ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். சாலமோன்ட்ட இருந்த ஒரு நல்ல காரியமாக ரூத்துடைய ஒரு நல்ல காரியம் இருந்துச்சு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது என்னென்ன, ரூத்து ஒரு மோவாபி ஸ்திரீவா, இஸ்ரவேல்காரி இல்லை. நகோமிக்கு மூத்த மருமகள் இவா. நகோமி யூதா தேசத்தில் இருக்கா, பெத்லகேமில் இருக்கிறா. அப்போ பெத்லகேமில் யூதாவில் பஞ்சம் வந்துட்டு ஒரு நகோமி என்ன பண்ணுறா, தன் கணவனையும் 2 பையங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் உள்ள மோவாப் தேசத்துக்கு போகிறா. அங்கே இருந்துடுறாவா. அங்கே இருந்து பிள்ளைகளுக்கு பையங்களுக்கு கல்யாணம்லாம் முடிச்சிடுறா. கொஞ்ச நாள் ஆகுது, கணவன் இறந்து போகிறாரு, பையங்களும் இறந்து போகிறாங்க. ரொம்ப சுகமான சூழ்நிலைக்கு நகோமி வந்துடுறா. இப்போ தான் கேள்விப்படுறா, யூதாவில் ஆகாரம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு செழிப்பு வந்துட்டு யூதாவில்னு கேள்விப்படுறா. உடனே என்ன பண்ணுறா, 2 மருமகனையும் கூப்பிட்டு, நீங்கள் சின்ன வயசுலேயே கணவன் இழந்துட்டீங்கம்மா, நீங்கள் போய் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போய் வேறு கல்யாணம் பண்ணி வாழுங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டு அவருடைய இளைய மகள் ஓர்பால் என்ன பண்ணுறா, அழுது முத்தம் கொடுத்து போயிட்டாவா. அடுத்து ரூத்து என்ன பண்ணுறான்னா, ரூத்து போக மாட்டேன்ட்டா. ரூத்துக்கு கணவன் இல்லை, பிள்ளைங்க இல்லை. அதனால் வேறு கல்யாணம் முடித்து சுகமாக வாழ்ந்துருக்கலாம் அவா. ஆனால் போகலை. ஏன்? நகோமிக்கு வயதாகி விட்டது. தனது கணவனுடைய தாய்
விதவை, அவளோட கணவன் இறந்து விட்டான், மகன்கள் இல்லை, நாமும் போய்விட்ட நகோமி அனாதை. ரூத் வாழ்க்கையே பெரிய சோகம், தோல்வி, கண்ணீர். ஆனால் அவள் ஒரு முடிவெடுக்க பாருங்க, தனது கடமையை செய்ய, மருமகள்ங்கிற கடமையை செய்ய, கணவனுடைய குடும்பத்தை கட்டி காக்க அவளது உன்னத அன்பை பாருங்க. அதனால தான் தேவன் அவனுக்கு உன்னத ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நகோமி அனாதையாகக்கூடாது, நம்ம அவளை காப்பாற்றணும்னு முடிவெடுத்தா, எதுவரை சாகு வரைக்கும் அவளை காப்பாற்றணும் முடிவெடுத்தா. அவள் இளமை வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணா. ரூத்து தனது மாமியார் மேலே குற்றமில்லாத பரிசுத்தமான அன்பை காட்டினா. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பார்த்தீங்களா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒருபால் அவன் மோவாபிய தேவன் நோக்கி போயிட்டாவா. ஆனால் ரூத் இப்படி போல, உம்முடைய நகோமியே, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். தேவனை தெரிந்து கொண்டாள் அவள், தேவனை பிடித்து கொண்டாள் அவள். ரூத்து நம்ம தேவனை பிடிச்சிக்கிட்டா. இதை பார்த்தான் தேவன். அவள் பண்ண தியாகத்துக்கெல்லாம் லட்சம் மடங்கு கோடி மடங்காக திருப்பி கொடுக்குறாரு. போவாஸ் வாழ்க்கை போவாஸ் மூலமாக அவள் வாழ்க்கை துளிக்க ஆரம்பிக்குது. போவாஸ் பெரிய பணக்காரன். போவாஸ் எப்படின்னா, போவாஸோட வயல்வெளியில் தானியங்கள் புறைக்கு தான் ரொம்ப ஒரு சாப்பிட்ருக்காங்க. அந்த அளவு வயல்வெளிகள் அவனுக்கு இருந்துச்சு. அவனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையில தான் தாவீது வராரு. அந்த 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 சந்ததியில் தான் இயேசு வராரு. ஒரு மோவாபு ஸ்திரீ தேவனை ஏற்றுக்கொண்டவளாக மாறின பிறகு அந்த 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 ஸ்திரீ மூலமாக தான் தாவீதே வராரு. அதன் மூலமாக தான் இயேசு வராரு. அப்படி ஒரு பெரிய மேன்மையை, பெரிய ஒரு உன்னத ஆசீர்வாதத்தை ரூத்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவள் நகோமி மேலே, மாமியார் மேலே ஒரு உன்னத அன்பு வைத்ததால் அவளுக்கு உன்னதமான பரிசுத்தமான ஆசீர்வாதம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இறுதியாக யோசேப்பை பார்த்து முடித்து விடுவோம். யோசேப்பு சிறையில் இருக்கிறாரு. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20-21 வசனங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பார்த்தீங்களா? தேவன் சிறையில் இருக்காரு. அவன் சிறைச்சாலையில், அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார். வேதம் சொல்லுது. ஏன் கர்த்தர் அவங்க கூட இருக்க, அவங்க கூட இருந்தார், நம்ம கூட ஏன் இருக்க மாட்டேங்கிறாரு? அவங்க கூட ஏன் இருந்தார்னா, போத்திபாருடைய மனைவி பாவஞ்சி அழைக்கிறா, அவளை விட்டு ஓடி வந்தான். ஆடைகளை கடத்தி கொடுத்துட்டு தப்பி ஓடி வந்தான், பாவத்தை விட்டு ஓடுனான். அதனால தான் தேவன் அவங்க கூட இருந்தார். நம்ம அப்படி ஓடுறோமா? தேவக்கிட்ட அப்படி நடக்கிறோமா? நடந்தால் தேவன் நம்ம கூட இருப்பார். நம்ம கூட தேவனை இருக்க விடணும், இருக்க அனுமதிக்கணும். நம்ம இப்போ தேவன் அவங்க கூட இருக்காருன்னு ஒன்று யோசேப்பு ஒன்று ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வரல. இல்லை, ஜெயிலில் தான் இருக்கார். யோசேப்பு ஜெயிலில் தான் இருக்கான். ஆனால் ஜெயில் தலைவனுடைய தயவு மட்டும் தான் கிடைக்குது அவனுக்கு. அதே போல் தான் பரலோகம் நமக்குலாம் ஒரு பாதையை வச்சுருக்கோம், ஒரு வாழ்க்கையை வச்சுருக்கோம். அந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும், கவலை இருக்கும், துன்பம் இருக்கும், போராட்டம் இருக்கும், நிந்தை இருக்கும், அவமானம் இருக்கும். தேவன் கூட இருப்பார். நம்ம பரிசுத்தமாக இருந்தால், அவர் இருக்க அனுமதித்தால், அவர் விரட்டிட்டேன்னா அவர் எப்படி அவரால் எப்படி இருக்க முடியும்? சாத்தான் தான் இருப்பான். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் எல்லா போராட்டத்துக்குள்ளேயும் அவர் இருப்பார். யோசேப்போடு இருந்தது போல் அவர் இருப்பார். அவர் இருந்தால் யோசேப்பு என்னானா, எகிப்துக்கு ஆளுநரானா. நம்மளே மாற்றுவார். அப்படி நம்மளே மாற்றுவார். ஒரு சின்ன சாட்சி. என் ஒய்ஃப் 2021 இறந்து போனாப்புல.
பிள்ளைங்க கல்யாணம் ஆகலை, வேலை இல்லை, சமைக்க ஆள் இல்லை, நாங்கள் இருக்கிறோம். சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, உயிரை பணையம் வச்சு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணாலும் அவங்க நான் இங்கே கூட இருக்க முடியாது பார்த்தீங்களா. அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க போன உடனே சோகம் வந்துடும், எங்களுக்கு கண்ணீர் வந்துடும், கவலை வந்துடும். பிள்ளைங்கள்லாம் தாயை மறக்கவே முடியல, தாய் இல்லை, பிள்ளைகளால் மறக்கவே முடியல. காலங்கள் கடந்தது, ஒவ்வொரு நிமிஷங்களும் யுகமாக கடந்தது. தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்தினார். எல்லோருக்கும் முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தினார். எல்லா சிறப்பையும் மேன்மையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, தேவனுடைய கட்டளைப்படி நடக்கிறதுல போதுமன்ற மனம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுடுங்க, அது மூலமாக கொஞ்சம் ஆசீர்வாதம் வருது, அது கொஞ்சம் ஆசீர்வாதத்தை தருது. தாழ்வு இருந்துச்சுன்னு வச்சுடுங்க, அது கொஞ்சம் ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருது. பேராசை பணத்தாசை இல்லாமல் இருக்குன்னு வச்சுடுங்க, அது ஆசீர்வாதத்தை தருது. இப்படி தேவனுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றிலையும் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதுபடி நடக்கணும். தேவன் எல்லா சூழ்நிலை, உங்களோட வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்கள் இருக்கட்டும், என்ன துன்பங்கள் இருக்கட்டும், கண்ணீர் இருக்கட்டும், கவலை இருக்கட்டும், தேவனும் கூட இருப்பார். அவர் இருக்க நீங்கள் அதை அனுமதிக்கணும். அதுக்கு கட்டளை அப்படி நடக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எல்லாம் அதுக்கு நான் இந்த துன்ப சூழ்நிலையில் கட்டளை நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம செஞ்சிட்டோம்னா தேவன் நம்ம கூட இருந்து யோசேப்பை உயர்த்தினது போல நம்மளை உயர்த்துவார். நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு சின்ன சுருக்கத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். உன்னத ஆசீர்வாதத்துக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்திருக்கின்றார். நம்ம எல்லோரும் ஏனதானு பிறக்கலை, தேவனால் முன்குறிக்கப்பட்டு நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே முன்குறிக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நீதி இருக்குது, ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஒரு ஏம் இருக்குது, குறிக்கோளோடு தான் நம்ம எல்லோரும் தேவன் படைச்சிருக்கிறார். சுவிகார புத்திரனாக மாற்ற, பாவ மன்னிப்பாகி மீட்பை அவர் இரத்தத்தாலும் ஜீவனாலும் நம்ம கொடுத்து அப்படி பண்ணியிருக்கிறார். அவர் கொடுத்துருக்கிறார். சமாதானத்துக்கு வழியை சொல்லியிருக்கிறார். எல்லா பிரச்சனைக்கும் என்னிடம் வந்துரு, சோஸ்திரத்தோடு ஜெபம் பண்ணு, கவலைப்படாத, நான் அதை மாற்றிடுவேங்கிறாரு. ஞானத்தை என்கிட்ட கேளுங்கிறாரு. பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்காத, ஞானத்தை முதல்ல சொல்லிக் கொடு. ஞானம் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துரும். படிப்பை அவனை கைவிடலாம், ஞானம் கைவிடாதுங்கிறாரு தேவன். சாலமோன் உழைக்க சக்தி கேட்டான், அதாவது ராஜாவாக வேலை செய்ய ஞானத்தை கேட்டான். அவனுக்கு நீடிய வாழ்வை, ஐஸ்வர்யத்தை, சத்துருக்கள் உயிரெல்லாம் கொடுத்துட்டார் அவனுக்கு. ரூத், எனக்கு வாழ்க்கை வேண்டாம், யாரும் இல்லாத நகோமியை நான் பாதுகாக்க போகிறாங்கனால தேவன் அவளுக்கு வாழ்க்கையை கொடுத்து அவள் சந்ததியிலேயே அவர் தோன்றினார். யோசேப்பு பாவத்துக்கு விலகு ஓடின பரிசுத்தத்தை பார்த்த தேவன் அவனுடைய சிறையிலும் கூட இருந்தார். எகிப்துக்கு ஆளுநராக மாற்றினார். நாமும் நமது வாழ்க்கை சிறையாக இருந்தாலும் உண்மை உத்தமமாக அவர் கட்டளைப்படி நம்ம நடந்துட்டோம்னா நம்ம அந்த சிறை வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நம்மளை உன்னத ஆசீர்வாதத்தால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க நாம் தகுதி பெற்று விடுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள்லாம் இதயத்தில் பதியட்டும்ப்பா. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும்ப்பா. இந்த வார்த்தை விசுவாசத்தை ஏற்படுத்தட்டும்ப்பா. இந்த வார்த்தை கவலையை மாற்றிடும், என் கஷ்டத்தை மாற்றிடும், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நாங்கள் விசுவாசிக்கட்டும்ப்பா. இந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாங்கள் அனைவரும் வாழ கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.